NCERT Grade 12 Chapter 10 Halo Alkanes and Halo Arenes உடைய book bag exercise பார்க்க போறோம். Question number 10.1 Name the following halides according to IUPAC. IUPAC name கேட்டிருக்காங்க. Right? So IUPAC name and classify them as alkyl, allyl, benzyl, அதே மாதிரி primary, secondary, tertiary classify பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ நேம் கொடுத்துட்டு கிளாஸிஃபையும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் காம்பவுண்ட் பாருங்கள். CH3 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியே எழுதிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நேம் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ CH3 CH3 அண்டு CHCl இங்கே CH3 இருக்குது. ரைட்டா? இப்போ நமக்கு நம்பரிங் கொடுக்கும்போது செயின் இங்கே நமக்கு செலக்ட் பண்ணிக்கணும். செயின் செலக்ட் பண்ணும்போது இந்த செயினை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லீனியர் 1. அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ 1 இங்கே 2 இங்கே 3 இங்கே 4. அப்போ நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல 4 கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டம் அண்டு 2ல் குளோரின் 3ல் மெத்தில். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு நேரம் குளோரின் வரும். அப்போ 2 குளோரோ 3 மெத்தில் பியூட்டேன் அப்படின்றது தான் என்னது இந்த ஃபஸ்ட் இதுக்குரிய IUPAC நேம். அண்ட் இது எப்படி நமக்கு ஒரு செகண்டரி அல்கைல் ஹேலைடாக இருக்குது. ஏன் இதை செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம்? ஸோ கவனிங்க, இந்த இடத்துல எனக்கு ஹேலைட் இருக்கு இல்லையா? ஸோ இது அட்டாச் கார்பன் சுற்றி எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. ஸோ அப்போ என்னது இது செகண்டரி அல்கைல் ஹேலைடு. ஸோ கிளாஸிஃபை பண்ணியாச்சு. அடுத்த கொஷின் பாருங்கள். செகண்ட் ஒன் CH3 CH2 CHClன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல C2H5 இருக்குது. ஸோ நான் CH2 CH3 அப்படின்னு எழுதிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு CH3 இருக்குது. ஸோ அப்போ நம்ம செயின் செலக்ட் பண்ணிக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் செயின் மார்க் பண்ணுற பாருங்கள். இதுதான் எனக்கு என்ன ஆகும்னா ஒரு லென்த்தியஸ்ட் செயினாக இருக்கும். இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுதான் எனக்கு என்ன இருக்கும், லென்த்தியஸ்ட் செயினாக இருக்கும். ஸோ அப்போ நம்பரிங் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 இங்கே 4 இது 5 இது 6. ஒரு 6 மெம்பர் இருக்கக்கூடிய ஒரு செயின். ரைட்டா? சப்ஸ்டியூன் பார்த்தீங்கன்னா குளோரின் 3ல் அண்ட் 4ல் மெத்தில். ஆல்ஃபபெட்டிக்கல் படமும் என்ன ஆயிரும், 3 குளோரோ அண்ட் 4 மெத்தில் ஹெக்சேன் வரும். ரைட்டா? இதுவும் நமக்கு என்ன ஒரு செகண்டரி அல்கைல் ஹேலைட் தான். ஸோ இதுவும் நமக்கு இதில் வந்துடும், செகண்டரி அல்கைல் ஹேலைடில் வந்துடும். ரைட்? ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். CH3 CH2 CH2I. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது, CH3 அப்படின்னு 2 தடவை இருக்குது. ஸோ இதுதான் அது தேர்ட் காம்பவுண்ட். இப்போ எதுக்கு நேமிங் கொடுக்கும்போது we can start from here. இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துக்கலாம். லீனியர் செயினாக எடுத்துக்கிறேன். அப்போ 1ல் எப்படின்னு இருக்குது, அப்போ என்ன எழுதிக்கணும், நம்ம 1 அயோடோ, அடுத்து 2,2 டைமெத்தில்னா 2ல் என்ன இருக்குது, 2 மெத்தில் இருக்குது. ஸோ 2,2 டைமெத்தில். அடுத்து என்ன வரும், நமக்கு எத்தனை கார்பன் இருக்குது செயினில், 4 இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், நமக்கு பியூட்டேன் வரும். ரைட்டா? அண்ட் இதுவும் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இது வந்து நமக்கு பிரைமரி அல்கைல் ஹேலைடாக இருக்குது. ஏன்னா இந்த அட்டாச் இருக்க கார்பனை சுற்றி எத்தனை கார்பன் இருக்குது, 1 தான். அப்போ இந்த பிறகு நமக்கு பிரைமரி அல்கைல் ஹேலைடாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்னோட இடத்த நான் அழிச்சிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ஃபோர்த் ஒன் வரைகிறேன். அப்போ ஃபோர்த் ஒன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை முதல்ல எழுதிக்கலாம். ஸோ CH3 அதேமாதிரி மேலே என்ன இருக்குது, CH3, அடுத்து என்ன இருக்குது, CH2 CHBr அண்ட் C6H5. ஸோ இங்கே 1 2 3 4 1 2 3 4 அண்ட் பென்சின் ரிங் நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூவண்ட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த லீனியர் செயினை நான் எடுத்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பனை 1 லேபிள் பண்ணுறேன். இது 2 இது 3 இது 4. அப்போ 3ல் நமக்கு என்ன இருக்குன்னா 2 மெத்தில் இருக்குது. ஸோ அப்போ 1ல் ப்ரோமோ இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 1 ப்ரோமோ, அடுத்து 3,3 டைமெத்தில். ரைட்டாப்பா? அண்ட் அடுத்து என்ன வரும், திரும்ப 1ல் ஃபினைல் இருக்குது. ஸோ 1 ஃபினைல், ரூட் வேர்டுன்னா 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? அண்ட் இது நமக்கு எப்படி வரும் பாருங்கள், 1 2. ஸோ இதுவும் நமக்கு எதில் வரும், செகண்டரி
ஸோ பென்சைல் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப எதுல வந்துரும்னா, நமக்கு பென்சைல்ல வந்துரும். ஸோ பென்சைல் அப்படின்ற கேட்டகரியில வந்துரும். ரைட்டா? ஏன்னா பென்சீனுக்கு அடுத்து இருக்கு இல்லையா? பென்சீனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இதில ஆட் ஆயிருக்கனால பென்சைலு. ஸோ அது என்ன இதில வரும்னா, செகண்டரி கேட்டகரியில பென்சைல் அப்படின்றதுல நமக்கு வந்துரும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. அகைன் 5த் ஒன் இதோட நேமும் நான் என்ன பண்ணிக்கலாம்? ஆரம்பிக்கலாம். ஸோ 5த் ஒன் CH3, CH, CH, CH3 ரைட்டா? இங்க மேல நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? இங்க CH3 இங்க என்ன இருக்கு? Br இருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு நம்ம நம்பரிங் குடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்? புரோமின் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு வரணும். அப்ப இங்க என்ன ஆயிரும்? 1, 2 2ல இது 1 இது 2 இது 3 இது 4 அப்படின்னு குடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆயிரும் நமக்கு? 2 புரோமோ 3 மெத்தில் பியூட்டேன் வரும். அண்ட் இதோடைய கேட்டகரி நம்ம எழுதணும் அப்படின்னா, இதுல என்ன வரும் நமக்கு? செகண்டரி ஆல்கைல்னு வரும். ஏன்னா, என்ன இருக்கு? இந்த Br அட்டாச்டு கார்பன சுத்தி 2 கார்பன் இருக்கு. செகண்டரி ஆல்கைல். ரைட்டா? அண்ட் 6th ஒன் பாருங்க. CH3, C இங்க வந்து ஒரு C2H5 இருக்கு. அண்ட் இங்க ஒரு C2H5 இருக்கு. ரைட்டா? இங்க என்ன குடுத்துருக்காங்க? CH2Br அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு நம்ம இப்ப செயின் செலக்ட் பண்ணணும். அப்ப இதுக்கு நம்ம செயின் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? புரோமின் நம்ம செயின்ல வர மாரி செலக்ட் பண்ணிக்கணும். அப்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2 அடுத்து 3, 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாரி எடுத்துக்கலாமா? ஸோ அப்ப 1ல புரோமோ இருக்கு. அண்டு 2ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தில் இருக்கு. ரைட்டா? அண்ட் ஒரு எத்தில் இருக்கு. ஸோ அப்ப அதுக்கு நேம் குடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அப்ப 1 புரோமோ அதுக்கப்புறம் 2 எத்தில் அடுத்து என்ன வரும்? 2 மெத்தில். ஸோ 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன் அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? அண்ட் இது எதுல நமக்கு வரும்? பிரைமரி ஆல்கைல்ல வரும். ஸோ இதெல்லாம் வரும் நமக்கு பிரைமரி ஆல்கைல் ஹைலைட்ஸ்ல வரப்போகுது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 7th ஒன் பாருங்க. ஸோ CH3, CCl ரைட்டா? அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? திரும்பவும் அகைன் C2H5 குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் CH2, CH3 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ குளோரினுக்கு நமக்கு என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர் வரணும். அண்ட் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 1, 2, 3, 4 அண்ட் 1, 2, 3, 4 ஸோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ இப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, 3, 4, 5 வரும். ரைட்டா? இது இங்கேருந்து இப்படி எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? 5 வரும். பட் ஆனா நம்ம திங்க் பண்ணணும். Clக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வர மாரி தான் நம்ம எடுத்தாகணும். ரைட்? அப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் நமக்கு எப்படி வரும்? இங்கேருந்து 2 வரும். பட் இங்க நமக்கு என்ன ஆயிரும்? செயின் வந்து இங்க லென்த்தா இருக்கிறதுனால வி கேன் டேக் திஸ் செயின். அப்ப இந்த செயின் எடுக்கும்போது என்ன நமக்கு 1, 2, 3 3 கார்பன்ல இருக்கும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 3 குளோரோ ரைட்டா? அண்ட் 5th ஒன், 6th ஒன், 7th ஒன் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ 3 குளோரோ 3 மெத்தில் 3 குளோரோ 3 மெத்தில் அண்ட் இங்க பாருங்க குளோரோ மெத்தில மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் குளோரினை மென்ஷன் பண்ணியாச்சு. ரைட்? அது எத்தனை கார்பன் இருக்கு நமக்கு? 5 கார்பன் இருக்கா? ஸோ வில் கெட் அ பென்டேன். அப்ப இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க 8th ஒன். இப்போ 8th ஒன் நான் இங்க எழுதுறேன். CH3 CH டபுள் பாண்ட் C Cl. ஸோ இங்க CH2 CH CH3 CH3 இப்படி இருக்கு. அப்ப நம்ம டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் வர மாரி குடுக்கணும். அப்ப இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? 1, 2, 3, 4, 5 அண்ட் 6 இப்படி குடுத்துக்கலாம். அப்ப 6 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அதில பார்த்தீங்கன்னா, நமக்கு 2ண்ட்ல டபுள் பாண்டு, 3ர்ட்ல வந்து குளோரின் இருக்கு. ஸோ அப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா எழுதுறதுக்கு? அப்ப என்ன எழுதிக்கலாமா? 3 குளோரோ 5 மெத்தில் ரைட்டா? 3 குளோரோ 5ல மெத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் 6 கார்பன் இருக்கனால என்ன பண்ணிக்கலாம்? ஹெக்ஸு 2ஈன் அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இப்ப இது நமக்கு எதுல வரும்னா, இது வந்து வினைல் ஹாலைட்ஸ்ல வரும். இட் கம்ஸ் அண்டர் வினைல். இப்ப மேல இருக்கிறது நமக்கு என்ன ஆயிரும்? 1, 2, 3 டெர்ஷியரி ஆல்கைல்ல வரும். ஸோ இது டெர்ஷியரி ஆல்கைல். இது என்ன ஆயிரும்? வினைல் வரும் கிளாசிஃபிகேஷன். அடுத்த கொஸ்டின் அது சேம் கொஸ்டின்ல அடுத்து பாருங்க. 9th ஒன் இங்க நான் எழுதிக்கிறேன்.
ஸோ இதுதான் காம்பவுண்டு. இப்போ நம்பரிங் செயின் வந்து நமக்கு டபுள் பாண்ட் இருக்க மாதிரி தான் எடுத்தாகணும். அண்ட் நம்பரிங் பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 அண்ட் 4 நம்ம இப்படி தான் கொடுத்தாகணும். ஏன்னா டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் வரணும். அப்போ நமக்கு இது என்ன ஆயிரும், 4ல் 2 சப்ஸ்டியூவன்ட். அப்போ என்ன ஆயிரும், 4 புரோமோ 4 மெத்தில் மொத்தம் 5 கார்பனா. ஏன்னா 4க்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிரும் நமக்கு, பென்ட்டு செகண்டில் டபுள் பாண்ட். ஸோ பென் 2 ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அண்ட் இது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு அல்லைல் குரூப்போட இருக்கக்கூடியது, அல்லைல் ஹேலைட்ஸ். சரியா? ஏன்னா என்ன இருக்குது பாருங்கள், இந்த அல்லைல் குரூப்பை நான் அங்கே ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் என்னது, அல்லைல் குரூப்பு. ஸோ அல்லைலி கார்பனில் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ அல்லைல். அடுத்து பாருங்கள் 10th ஒன், C6H4 CH2 CH அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ முதல் வந்து C6H4ன்றது இங்கே பென்சீனை குடிக்கிறாங்க. ஸோ அந்த பென்சீனை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். ரைட்டா? இதில் பேரால Cl இருக்குது. சரி, பேரால 2 குரூப் இருக்குது. அப்போ பேரால ஃபஸ்ட்டு இங்கே நான் Cl எழுதிக்கிறேன். ரைட்டா? அண்ட் இங்கே மேலே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், CH2 CH CH3 அண்ட் CH3. இதுக்கு தான் நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ரைட்டா? அப்போ இதுக்கு நம்ம எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். 1 குளோரோ, இந்த பொசிஷன் நான் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபங்க்ஷனல் குளோரோ இல்லையா? அப்போனா நமக்கு 1 குளோரோ, ரைட்? அண்ட் 4 இங்கே வந்து பாருங்கள், இது 1, இது 2, இது 3, இது என்னது 4. 4ல் இருக்குது. அப்போ 4ல் நமக்கு என்ன இருக்குது, இதுக்குள்ளே நம்பரிங் பாருங்கள், இது 1, இது 2, இது 3. அப்போ 4ல் என்ன இருக்குது நமக்கு, 2 மெத்தில் ப்ரொப்பைல் இருக்கா? ஸோ 2 மெத்தில் ப்ரொப்பைல். அதான சார் 2 மெத்தில்னா செகண்டில் மெத்தில் இருக்குது. எதில், இந்த ப்ரொப்பைல் குரூப்பில் செகண்டில் மெத்தில் இருக்குது. கவனிங்க, இந்த ப்ரொப்பைல் குரூப்பில் செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, மெத்தில் இருக்குது. அப்போ 2 மெத்தில் ப்ரொப்பைல்னு எழுதிக்கணும். அதாவது சப்ஸ்டியூண்ட்டுக்குள்ளே சப்ஸ்டியூண்ட்டு. அப்போ அதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ 4th பொசிஷனில் இந்த ஹோல் 2 மெத்தில் ப்ரொப்பைல் அப்படின்றது இருக்குது. அடுத்த நாம நமக்கு லாஸ்ட்டில் பென்சீன் அப்படின்னு வரும். இதுதான் அதோடைய நேமு. ரைட்டா? அண்ட் இது நமக்கு எதில் வரும் அப்படின்னா, அரோமேட்டிக்கில் வரப்போது அரைல் ஹேலைட்ஸில் வரும். ஸோ இட் வில் கம்ஸ் அண்டர் என்னது, அரைல் ஹேலைட்ஸு. ஸோ 10th ஒன் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? அண்ட் 11th ஒன் பாருங்கள். சேம் அதே மாதிரி பென்சீன் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பென்சீன் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு Cl போட்டுக்கலாம். ரைட்? அடுத்து மெட்டானு கொடுத்துட்டாங்க. அடுத்து மெட்டா பொசிஷன்லாம் நமக்கு இந்த இடத்துல CH2 CH3 CH3 அண்ட் CH3 இந்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ நம்பர் இங்கேருந்து 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன பேர் வரும், நமக்கு 1 குளோரோ. ரைட்டா? அண்ட் 3rd பொசிஷனில் இருக்குது 3, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். இது பாருங்கள் 1, 2ன்னு போட்டுக்கலாமா? 3ல் என்ன இருக்குது, 2,2 டைமெத்தில் ப்ரொப்பைல் இருக்குது இல்லையா? இது 3 கார்பன், அதனால் ப்ரொப்பைல். அதில் 2ல் என்ன இருக்குது, நமக்கு டபுள் பாண்ட் இருக்கனால 2,2 டைமெத்தில் ப்ரொப்பைல். ஸோ க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்த நாம நமக்கு பென்சீன். இதுதான் ஆன்சர். இதுவும் நமக்கு எந்த கேட்டகரியில் வந்துடும், அரைல் அப்படின்ற கேட்டகரியில் வந்துடும். ரைட்டா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த காம்பவுண்ட் எழுதுகிறேன். இது லாஸ்ட் ஒன்று. லாஸ்ட் ஒன் நமக்கு என்ன இருக்குது, 12th ஒன். அதே மாதிரி பென்சீன் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் பென்சீன் வரைஞ்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது, நமக்கு இங்கே Br. அதே மாதிரி ஆர்த்தோவில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, CH. ஸோ இதில் CH3. ரைட்டா? அண்ட் இங்கே என்ன வந்துடுது, CH2 CH3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ நம்ம இங்கே Br தான் நம்ம பண்ணிக்க போகிறோம், எடுத்துக்க போகிறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு, 1 புரோமோ. அடுத்து 2ல் அட்டாச் ஆகிருக்கு. 2ல் எடுத்துகிட்டு இது 1, இது 2. இப்போ செயினை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு கார்பன். அப்போ இது 1, இது 2, இது என்னது 3. அப்போ 1ல் மெத்தில் இருக்குது. அப்போ அதை நம்ம ப்ராக்கெட்டில் எழுத போகிறோம். அப்போ 2ன்னு போட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், 1 மெத்தில் ப்ரொப்பைல் அப்படின்னு எழுதுவோம். 1 மெத்தில் ப்ரொப்பைல். அடுத்து இதோடைய ரூட் வேர்டு, இங்கே ரூட் வேர்டு யார், பென்சீன். ஸோ வி கேன் ரைட் என்னது, பென்சீன். ரைட்டா? ஸோ இதுதான் என்னது லாஸ்ட் ஒன்றுக்கு IUPAC நேம். ரைட்? ஸோ எல்லாத்துக்குமே IUPAC நேம் கொடுத்தாச்சு. டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் நமக்கு எதில் தான் வரும், அரையில் தான் வரப்போகுது. என்னென்னது, டேரெக்டாக பென்சீனில் அட்டாச் ஆகிருக்கு. ரைட்? ஸோ எல்லாத்துக்கும் டைப்ஸ், கிளாசிஃபிகேஷன் அண்ட் IUPAC பார்த்தாச்சு. தேங்க்யூ.